ஹாய் டச்சேரீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வீடியோஸ்லாம் ரொம்ப லேட்டாக வருது. எல்லா ஸ்டோரிலையும் எதாங்க்கா சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. டைம் இல்லைடா. எல்லா ஸ்டோரியிலையும் நீங்கள் கேட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, ஒரே ரீசன் தான், டைம் இல்லை. டைம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக போடுறேன். அண்ட் ஆல்சோ என்ன ரீசன் எல்லாமே நான் டெலகிராம்லேயே சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ வேறு ஏதாவது கேட்கணுன்னா இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்க. ஓகே சரி, ஸ்டார்ட் ஸ்டோரிக்குள்ளேயே போகலாம். அதுக்கு முன்னாடி இது என்ன ஸ்டோரினா, நிறையா பேர்த்துக்கு ஃபேவரட்டான ஒரு ஸ்டோரி. எல்லோரும் மறுபடியும் இது கண்டினியூ பண்ணுங்கள் இன்ஸ்டாவில் நீங்கள். பட் ஐ கேன்ட். நான் ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் 20 பாட்டெலாம் அப்பா முடியாதுடா. ஸோ அதனால் நான் அதை ஒரு 5 ஷார்ட்டாக நான் இதிலே போட்டுடுறேன். வாய்ஸ் நோட் பண்ணி போடுறேன் யூடியூப்பில். அண்ட் ஆல்சோ புதுசாக கேட்குறவங்களும் கேளுங்க. அண்டு ஓல்டு எம்டி ஸ்குவாட் கேளுங்க. மறக்காமல் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அண்டு நிறையா சிச்சுவேஷன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் இதில். அண்டு ஏன்னா கொஞ்சம் தானே ஞாபகம் இருக்கும். ஸ்டோரி என்ன அது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஸ்டோரி லைனில் நான் அவ்வளோவா எல்லாம் ஃப்ளோவில் அடிச்சு விட்டது தான். ஆனால் சரி, ஓகே, எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் பெஸ்ட்டு நான் கொடுக்குறேன். சேம் இன்ஸ்டா மாதிரியே. ஓகே. அண்ட் இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளேயே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. இது ஒரு 5 ஷார்ட். அண்ட் இதில் 5 ஷார்ட்டோட பார்ட் 1 தான் இது. ஓகே, நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் ஒரு பொண்ணு அப்படியே கையில் சாக்லேட் அண்ட் ஒரு மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுட்டு ரொம்ப ஆசையாக ஒரு கிரவுண்ட் முன்னாடி நின்றுட்டுருக்கா. அங்கெல்லாம் அவங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. பட் போகும்போது வரும்போது அந்த பொண்ணு ஒரு மாதிரி எகத்தாளமாக பார்த்துட்டு போகிறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி கீழ்த்தனமாக பார்த்துட்டு போகிறாங்க. அது அந்த பொண்ணுக்கு புரியுது. பட் அவள் எதுவுமே கண்டுக்காமல் ஒரு ஹோப்போடு நின்றுட்டுருக்கா. அப்போது அந்த இடத்துக்கு ஒரு பையன் வரான். அந்த பையன் செம்ம ரிச்சாக இருக்கான் பார்க்கவே. அவன் வந்து நின்னதும் எல்லாருமே, அதாவது காலேஜில் இருக்கிற எல்லாருமே அந்த பையனை பார்த்து அப்படியே செம்மையாக கோரஸ் பண்ணுறாங்க. அவங்க நல்லா சவுண்டு போடுறதெல்லாம் பார்த்து இந்த பொண்ணுக்கு தான் ஒரு மாதிரி ஆகுது. பட் என்னானாலும் பரவாயில்ல, அந்த பையன்கிட்ட போய் ஏதாவது பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பையன் முன்னாடி போய் நிற்கிறான். அந்த பையன் இவளை பார்த்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே மேலே கீழேயுமா ஒரு மாதிரி லுக் விட்டுட்டு, என்னடி யான் முன்னாடி வந்து நிற்கிற அளவுக்குலாம் தைரியம் இருக்குதா? இது என்ன சாக்லேட்டு, அதில் பூவெல்லாம் வேறு இருக்குது, நீ என்னடா இப்படி வந்து நின்றுட்டுருக்குற, அதுவும் ஏன் முன்னாடி, என்ன விஷயம் அப்படின்னு ஒரு மாதிரி எகத்தலமாக கேட்குறான். அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பட் இருந்தாலுமே அப்படியே அந்த பையன் முன்னாடி நீல் டவுன் போட்டு, சித்தையா ஐ லவ் யூ, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து, ஐ லவ் யூ தயா, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், எனக்கு நீனா அவ்வளோ இஷ்டம், எனக்கு நீ வேணும், ஐ லவ் யூ தயா அப்படின்னு அவன் சொல்கிறா. அப்போ அந்த பையன் அப்படியே அவனை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறான். அப்போது அவனை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க அதை கேட்டுட்டு. பட் அந்த பையன் எல்லாத்தையும் பார்த்து, இப்போ எதுக்கெல்லாம் சிரிக்கிறீங்க, என்னாச்சு இப்போது சிரிக்கிற அளவுக்கு இங்கே ஒன்றும் ஆளையே, நீங்களாம் பண்ணாத வந்து பண்ணுறோம் அப்படின்னு ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசுகிறான். அந்த பொண்ணுக்குள்ளுக்குள்ள ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம் வருது. அப்போது தேங்காய் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே முன்னாடி இருக்கிற அந்த பொண்ணை பார்க்குறான். அப்படியே அந்த பொண்ணை பார்த்துட்டு, ஒயன் உனக்கு நீ என்ன பண்ணுறன்னு புரியுதாடி? எஸ், அந்த பொண்ணு நீங்கள் தான். புரியுது தயாங், எனக்கு புரியுது, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். ஓ லவ், சரிடி சரி அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு ஈக்குவலாக வந்து உட்காடுறான். நீங்களும் அப்படியே தேங்கோட ஐஸை பார்க்குறீங்க. தேங்காய் அப்படியே ஓகே சொல்கிற மாதிரியே வந்து அந்த சாக்லேட்டை வாங்கிக்கிறான். நீங்கள் அதை பார்த்ததும் அண்ட் உங்கள் மனசுக்குள்ள தேங்காய் உங்கள் சாக்லேட்டை வாங்குறோன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் தேங் நீ என் லவ்வை அக்செப்ட் பண்ணுறியா? இரு பேபி கேர்ள் இரு, இனிமேல் தான் நான் சீனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சாக்லேட்டை பிரிக்கிறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, தேங்காய் அதை அப்படியே சாப்பிடுவான்னு சொல்லிட்டு ஆசையாக பார்க்குறீங்க. அவனும் அந்த ஃப்ளவரையும் வாங்கிக்கிறான். உங்களுக்கா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தேங்காய் உங்களவும் அக்செப்ட் பண்ணிட்டான் அப்படின்னு நினைக்கும் போது
காலேஜே இதை தான் பார்த்துட்ருக்காங்க. ஒருத்தர் விடாமல் ஸ்டாஃப்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்களும் அப்படியே தேங்க மட்டுமே பார்க்குறீங்க. அப்போ தேங்க அந்த சாக்லேட் ஓப்பன் பண்ணி ஒரு பீஸ் எடுத்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரியே வரான். நீங்கள் ஹாப்பியாக உங்கள் மவுத் ஓப்பன் பண்ணுறீங்க. உங்களுக்கு பட் அவன் உங்களுக்கு கொடுக்குற மாதிரியே வந்துட்டு பக்கத்தில் அப்படியே கீழே போட்டுடுறான் அந்த சாக்லேட்டை. நீங்கள் தேயா என்ன கீழே போட்ட தெரியாமல் விழுந்துருச்சா? பரவாயில்ல, இன்னொன்று எடுத்துக்கோ. இன்னொன்று தானடி எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு பீஸ் அப்படியே உங்ககிட்ட கொண்டு வர மாதிரியே வந்து மறுபடியும் கீழே போடுறோம். நீங்கள் அப்படியே தேங்காய் கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. தேங்காய் அப்படியே உங்கள் சைடில் பார்க்குறான். அங்கே ஒரு டாக் உங்களுக்கு ஈக்குவலாக, அதாவது நீங்கள் ஆல்ரெடி செட் பண்ணி தானே இருந்திருப்பீங்க ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு ஒரு டாக் நின்றுட்டுருக்கு. அந்த டாகுக்கு அப்படியே அந்த சாக்லேட்லாம் போட்டுட்ருக்குறான். உங்களுக்கு அதை பார்த்ததும் ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது. நீங்கள் தத்தையா என்ன என்ன பண்ணிகிட்ருக்க தத்தையா? என்ன எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறீங்க. அப்போ தயா ஓ புரியலையா ஏண்டி மயிறு அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் அதாவது உங்களோட ஹேரை க்ரிப் பண்ணுறான். க்ரிப் பண்ணிவிட்டு அவன் க்ளோஸாக எடுத்து இந்த காலேஜில் எவ்வளோ பெரிய பணக்காரங்கள்லாம் படிக்கிறாங்க தெரியுமா? அத்தனை பேரும் கண்ணை காரணம் என் பின்னாடி வந்து நிற்பாளுங்க. அத்தனை பேர்த்த விட்டுட்டு உனக்கு ஓகே சொல்லுவேன்னு நினச்சியா? எந்த விதத்தில் நீ ஃபஸ்ட்டு அழகாக இருக்கிற உனக்கு ஓகே சொல்கிறதுக்கு? உன்னெல்லாம் அப்படின்னு அவன் ஒரு மாதிரி இலக்காரமாக பார்த்துட்டு, நீ எல்லாம் எந்த ரேஞ்ச் தெரியுமா? இந்தா அங்கே ஒன்று சாப்பிடுது பார்த்தியா, அது ரேஞ்சு தான் நீ, புரியுதா? பட் நான் ஏன் இப்போ அதுக்கு போட்டேன் தெரியுமா? ஏன்னா நீ அதை விட கேவலமான ஒரு ஜென்மம். எல்லாம் ஃபஸ்ட்டு எனக்கு எதுக்கு ப்ரப்போஸ் பண்ணுற? உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்குதா? ஏன் இத்தனை நாளாக உன்னை புள்ளி பண்ணிகிட்டு இருந்தேன், அதெல்லாம் மறந்து போச்சாடி? மேபி மறந்துருக்கும். ஏன்னா எவளையும் எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னை மட்டும் புள்ளி பண்ணுறேன்னா உனக்கு அப்படியே காதல் ஆசை வந்துடுதோ? தப்பில்ல? ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்கள் ஹேரை க்ரிப் பண்ணதை அப்படியே உங்களை பிடிச்சி தள்ளி விட்டுடுறான். நீங்கள் அப்படியே கீழே விழுந்துடுறீங்க. அப்போ தயா அதை பார்த்து சிரிக்கிறான். எல்லாருமே சிரிக்கிறாங்க. நீங்கள் தயா ப்ளீஸ் தயா இப்போலாம் பண்ணாத தயா, நான் உன்னை விட பெரிய பொண்ணு. ஓ பெரிய பொண்ணா? பெரிய பொண்ணு மாதிரி இருக்கணுமேடி. நீ அப்படிலாம் இல்லையே. என்ன செகண்ட் டிகிரி படிக்கிற, நான் இப்போ செகண்ட் இயர் படிக்கிறேன். அவ்வளோதான் வித்தியாசம். வேறு எதுவும் கிடையாது. ஆனால் நீ பெரிய பொண்ணு மாதிரியா இருக்கிற? அப்போல்லாம் இல்லைல்ல. பெரிய பொண்ணுன்னு சொல்கிற அப்புறம் என்ன மயிறு எனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுற? தேவம் உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு, நான் போயிடுறேன். இப்போலாம் பண்ணாத தேவம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது தேவம், கஷ்டமாக இருக்குது. ஓ உனக்கு மனசெல்லாம் இருக்காடி? மனசெல்லாம் இருக்கா? அது எப்படி நீ எல்லாம் வந்து ஒத்தா என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுற? அந்த அளவுக்கு நீ மச்சான் நான் அசிங்கமாக வாடா இருக்கேன். இவளுக்கெல்லாம் நான் பிடிக்கிற அளவுக்கு அப்படின்னு அவன் கேட்டுட்ருக்கான். இங்கே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பிகாஸ் அவங்கள அவ்வளோ இலக்காரமாக பேசுகிறான். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அப்படியே எந்திரிக்கலான்னு போகிறீங்க. பட் த நெக்ஸ்ட் செகண்ட் பின்னாடி ஒரு பையன் உங்களோட ட்ரெஸ் மேலே கால் வச்சுருப்பான். அதில் உங்கள் ட்ரெஸ்ஸு சைடில் அப்படியே கிழிஞ்சிருது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விடுங்க என்ன அப்படின்னு ரொம்ப கெஞ்சுறீங்க. உங்களுக்கு அழுகையே வருது அந்த இடத்துல. ஏன்டா இப்போ உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ ஆசையா, அவ்வளோ கனவா, அவ்வளோ ஒரு லவ்வோட தேங்கத்தை வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பா. பட் அதெல்லாம் ஒரு செகண்ட் இப்படி மாறுன்னு அவன் நினச்சிருக்கவே மாட்டா. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. இப்போது காலேஜில் இருக்கிற எல்லாருமே அவனை தான் பார்க்குறாங்க. அவள் ட்ரெஸ் அப்படி சைடில் கிழிஞ்சு அவளோட ஹிப்பெல்லாம் ரிவேல் ஆகுது. தேங்க அதை பார்க்குறான். பட் அவனோட கண்ணோட்டமே வேறு மாதிரி இருக்குது. அவன் அதை பார்த்துட்டு மச்சான் இதடா அப்போ அவள் ட்ரெஸ்ஸை மிதிச்ச மச்சான் சும்மா தான்டா, ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படின்னு அவனும் எப்படி சிரிக்கிறான். தேங்க அப்படியே லைட்டாக ஸ்மிர்க் பண்ணிவிட்டு ஹே பிச், எத்தனை பேர் கூட போய் படுத்து இருந்துட்டு வந்தியோ உம்மாலக்கா என்கிட்ட வந்து நீ ப்ரப்போஸ் பண்ணுற? எவ்வளோ தைரியம் ஆகிடு உனக்கு
அவ்வளோ தைரியம் வந்துருச்சு. ஆ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் ஆல்ரெடி அந்த ட்ரெஸ் கிழிஞ்சா மறுபடியும் விழுந்திருப்பீங்கக்கா. அப்படியே உங்கள் கையை பிடிச்சி தரன்னு இழுத்து அந்த கிரவுண்டுக்கிட்டே அப்படியே இழுத்துட்டு போகிறான். உங்கள் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக மண்ணாகுது. ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மெஸ்ஸிலெஸ்ஸே இல்லாமல் பண்ணுறான். அப்படியே உங்கள் ட்ரெஸ் எல்லாம் மண்ணாகுது. எல்லோரும் பார்க்குறாங்க. பாதி பேருக்கு கஷ்டமாக இருக்குது. சில பேர் தேங்க் அது பொண்ணுடா, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தேங்க அது எதையுமே கேட்குற மாதிரியே இல்லை. அவன் பாட்டுக்கு அப்படியே பிடிச்சி தரத்தான் இழுத்துட்டு போயிட்டு அப்படியே ஒரு போஸ்ட்டு கம்பம் மாதிரி இருக்குது. அதில் போய் அப்படியே அவங்க தள்ளி விட்றான். அதில் உங்கள் ஹெட்டு போய் லைட்டாக இடிச்சிருது அண்ட் பிளட்டு வருது. தேங்க அதை பார்த்துட்டு எவ்வளோ தைரியம் வந்து எனக்கு ஒரு ப்ரப்போஸ் பண்ணுவேன். அவ்வளோ தைரியம் வந்துருச்சு. பயவிட்டு போச்சாடி? பயவிட்டு போச்சா அப்படின்னு ஒயனோட நெக்கை க்ரிப் பண்ணுறான். அப்போ ஒயன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறான். அவளுக்கு ரொம்ப அழுகையாக வருது. ரொம்ப வீக் ஆகிட்டா. பிகாஸ் அவ்வளோ கஷ்டம் மனசுக்குள்ளே. தேங்காய் இப்படி இழுத்துட்டு வரான். அவளோட காலு கை ஃபுல்லாமே அப்படியே அடிபட்டுருது. அது இழுத்துட்டு வந்ததில் அப்படியே சரைச்சி விட்டுருது கை கால்லாம். அவளுக்கு அதெல்லாம் பிளட்டு வருது. அவளுக்கே இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் அப்படியே அங்கேருந்து எழுந்து தேங் எனஃப் தேங் ப்ளீஸ், இதுக்கு மேலே என்ன எதுவும் பண்ணாத தேங், என்னை விட்டுரு ப்ளீஸ் அப்படி சொல்லி ரொம்ப கெஞ்சிரா. பட் கேட்குற மாதிரியே இல்லை. மறுபடியும் அவகிட்ட போகிறான். பையன் இப்போ ரொம்ப பயந்துட்டு தேங்காய் அப்படியே புஷ் பண்ணிட்டு அவன் அங்கேருந்து ஓடிடுறா. அப்போ தேங்காய் எல்லாம் பார்த்துட்டு சிக்குவா என்கிட்ட கண்டிப்பாக ஒரு நாள் சிக்குவா அப்படின்னு அவன் நினச்சிட்டு அப்படியே திரும்புகிறான். அதாவது உங்கள் ட்ரெஸ்ஸை பிடிச்சி உங்கள் ட்ரெஸ்ஸு மேலே காலை வச்சு மிதிச்சிருப்பான்ல ஒரு பையன். அவன் நின்றுட்டு இருக்கான் சிரிச்சிட்டு இதை பார்த்துட்டு. அப்போ தேங்காய் அவங்ககிட்ட போயிட்டு டக்குன்னு அவனை நெக்கை பிடிச்சி க்ரிப் பண்ணி எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ அவன் ட்ரெஸ்ஸை பிடிச்சி மிதிப்பேன். இப்போ அவன் ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிடுச்சு, என்ன பண்ணலாம்? என்னால் அவளுக்கு புது ட்ரெஸ்லாம் வாங்கி தர முடியாது. இப்போது என்ன பண்ணலாம் சொல்லு? அப்படின்னு சொல்லி அப்படியே ரொம்ப டைட்டாக க்ரிப் பண்ணுறான். அப்போ அந்த பையன் கன்ஃபியூஸ்டா, தேங்க நான் அவள் ட்ரெஸ் தானடா பிடிச்சி இழுத்தேன், ஓன் ட்ரெஸ்ஸையா பிடிச்சி கிழிச்சேன், நீ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற? கேளுடா, கேட்டுக்கோ, அது நான் மட்டும்தான் அவளை எல்லாம் பண்ணுவேன். அவளை கொன்னாலும் அதை நான் மட்டும்தான் பண்ணுவேன், நீ பண்ணக்கூடாது. நீ எதுக்கு ஃபஸ்ட்டு இடையில வர? நான் தானே பேசிகிட்டு இருக்கிறேன், உனக்கு என்ன மயிறு வலிக்குது? என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் ஃபேஸில் ஓங்கி ஒரு பஞ்ச் பண்ணுறான். அவன் அப்படியே சைடில் திரும்புகிறான். அவன் மவுத்துலேருந்து ஃபுல்லாக பிளட்டு வருது. அப்போ தான் இந்த காலு தானே அவன் ட்ரெஸ்ஸை மிதிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேருந்து அப்படியே ஒரு இரும்பு கம்பி மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்து அவன் காலு மேலேயும் ஓங்கி போடுறான். அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே போடுறான். அவ்வளோதான், அவனுக்கு அப்படியே உயிரே போயிடுது வழியில். அவன் அப்படியே காலை பிடிச்சி விழுந்து கத்துறான். அதுக்குள்ளே எல்லோரும் வந்து தேங்காய் தடுத்துட்டு மற்ற சித்திர போகிறான்டா, நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேங்காயெல்லாம் காம் பண்ணி அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க. அப்படியே சில பேர் அந்த பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அது எப்பறம் அவன் வந்து இடையில வரலாம்? பையனை நான் மட்டும்தான் கலாய்ப்பேன், நான் மட்டும்தான் எல்லாம் பண்ணுவேன், சாவடித்த கூட நான் மட்டும்தான் சாவடிப்பேன். இதில் எதுக்கு மயிறு இவன்லாம் இடையில வரான்? தேவையில்லாத வேலை தானே. அப்போவே அவனோட காலை உடச்சிருக்கணும். அவள் இருந்தா அந்த ஒரு கணத்துக்காக தான் நான் அமைதியாக இருந்தேன். மச்சான் இங்கே பாரு, பாடுறா என்ன அப்படின்னா வந்து அந்த தேங்கோட சின்ன பிடிச்சி திருப்புறான். ஃபெலிக்ஸா, இப்போ நீ என்ன சொல்ல போகிற? அதான் உனக்கு வயனை பிடிக்காதுல்ல, அப்புறம் என்ன உனக்கு அவன் மேலே அக்கறை அப்படின்னு கேட்குறான். தேங்க அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஃபெலிக்ஸை பார்த்துட்டு, அதுவா அத்தான மாதிரி எனக்கே தெரியல, அது என்னமோ நான் மட்டும்தான் அவளை எல்லாம் பண்ணணும்னு தோணுது, லைக் ஃபக் ஈவன் தட் ஃபக் அப்படிங்கிறான். ஓப்பனாக சொல்கிறான். எல்லாருமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக தேங்காய் பார்க்குறாங்க. அப்போ அதுலேருந்து ஒரு பையன், என்ன அவனை லவ் பண்ணுறியா? மயிரே, லவ் பண்ண நான் என்ன அவளை இவ்வளோ கஷ்டப்படுத்த போகிறேன்? எனக்கு அவளை வச்சு நல்லா டைம் பாஸ் பண்ணணும்டா, நல்லா டைம் பாஸ் பண்ணணும், அதுக்காக தான் நான் இப்படி பண்ணுறேன். ஆனால் அம்மா சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு அங்கே வந்து எந்திரிச்சு போகிறான்.
இங்கே அப்படியே ஒயின் சைடு பார்த்தா ஒயின் அப்படியே காலேஜ் பின்னாடி ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி இருக்கும். அங்கே தான் அவளுக்கு எப்போ கஷ்டம்னாலும் சரி, ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் சரி, அங்கே தான் போயிருப்பா. அது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கும். அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ரொம்ப அமைதியாக இருக்கும் அந்த ப்ளேஸே. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அவள் அந்த வாட்டர் ஃபால் கிட்ட போய்ட்டு ஒரு ஸ்டோன் மேலே போய் உட்காந்துட்டு இன்றைக்கி நடந்தது ஃபுல்லாக நினச்சி பார்க்குறா. ரொம்ப அழுக வருது அவளுக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப மனசெல்லாம் வலிக்குது. அவள் அப்படியே வயன் எல்லாம் உன் தப்பு தாண்டி. அவள் அப்படி தான் தெரிஞ்சு அவன்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ண பார்த்தியா? எல்லாம் உன்னை சொல்லணும்டி. உன்னை தான் சொல்லணும். அவன் நார்மல் டேஸ்லேயே அப்படி வச்சு நம்மளை கலாய்க்கிறான். இதில் நான் பண்ண தப்பு தான். ஆனால் அவன் எல்லோரும் முன்னாடி இப்படி பண்ணியிருக்க கூடாது. நான் ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம என்னை அப்படியே தரன்னு இழுத்துட்டு போனான். எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு தெரியுமா? என்னோடய ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருந்துச்சு அந்த செகண்ட். எல்லோரும் என்னை பார்த்தாங்க. என்னோடய ஸ்டொமக் கிட்ட ஃபுல்லாக கிழிஞ்சிச்சு. எல்லோரும் அதை பார்த்தாங்க. அண்ட் என் கை காலில் காயமாயிடுச்சு. நான் அப்படி அவனுக்கு என்ன பாவம் பண்ணேன்? நானும் ஒரு ஹியூமன் தானே. ஏன்னா அவன் ஏற்றுக்க கூட வேணாம். ஒரு ஹியூமனை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதானே. ஆமாம், நான் தான் அவனுக்கு நாயை விட கேவலமான ஒரு பிறவில்லை. நாய் கூட நன்றி உள்ளதாக இருக்கும். பட் நான் அது கூட இல்லாத அளவுக்கு இருக்கேன்ல. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? எனக்கு மட்டும் ஏன் இப்படி? வீட்டுக்கு போனால் அம்மா அப்படி ஃபேமிலியாக அவனை தான் தூக்கி வச்சு கொஞ்சுறாங்க. எனக்குன்னு யாருமே இல்லை. ஒரு சப்போர்ட்டிவ் கூட யாரும் இல்லை. ஏன் கடவுளே, ஏன் எனக்கு மட்டும் இப்படி அப்படி சொல்லிட்டு அவள் எல்லா பிள்ளையுமே அவன் மேலே போட்டுட்டு ரொம்ப புலம்பிட்டு இருக்கிறா. தென் அப்படியே அவள் அப்படியே ரொம்ப கஷ்டமாக அப்படியே புலம்பிக்கிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு தான் போகிறா. பிகாஸ் இதுக்கு மேலே காலேஜுக்கு வந்து கிளாஸ்க்குள்ளே போனால் எல்லோரும் அவளை ஏதோ ஒரு மாதிரி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறா. அங்கே இருந்த ஸ்டாஃப்ஸால் கூட எதுவுமே பண்ண முடியல. பிகாஸ் தேங்க வந்து ரொம்ப பெரிய எடுத்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் மாம் தான் அப்படியே ஹாலில் உட்காந்து இப்படி பேப்பர்லாம் படிச்சுட்ருக்காங்க. நீங்கள் உள்ளே போனதா அவங்க வயன் நில்லடி. அம்மா சொல்லுங்க. என்னடி கோலது? அதம்மா கீழே விழுந்துட்டேன். அதான். ஓ, கீழே வந்தியா? ஏன் கண்ணை எங்கள் டேஷில் வச்சுட்டு நடந்துறியா? அம்மா ஆல்ரெடி நானே ரொம்ப உடஞ்சி போயிருக்கேன். ப்ளீஸ் இப்போ என்னவே கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவங்க அம்மா டக்குன்னு அவளை போய் ஸ்லாப் பண்ணிடுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என்னைக்கு எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்லுவேன். அவ்வளோ தைரியம் வந்துடுச்சடி உனக்கு? அவ்வளோ தைரியமா? அப்படி சொல்லிட்டு அவளை போட்டு அடிக்கிறாங்க. ஆக்சுவலி இது ஒரு விஷயமே இல்லை. பட் ஒயனை போட்டு அப்படி அடிக்கிறாங்க. ஒயனும் எதுவுமே பண்ண முடியல, அப்படியே நிற்கிறா. பிகாஸ் அவளை எதிர்த்து, அதாவது யாராச்சும் எதிர்த்து அவள் ஒரு வார்த்தை பேசினாலுமே எகுத்து சும்மா சாதாரணமாக ஒரு வார்த்தை பேசினாலுமே எனக்கு தான் எல்லாமே பின்னாடி விளைவுகள் எல்லாம் ஆகும். ஸோ அதனால் அப்படியே அமைதியாக அந்த வலியெல்லாம் அடியெல்லாம் வாங்கிக்கிறா. ரொம்ப ஒரு மாதிரி வலிக்குது. ஆல்ரெடி அவளுக்கு ஒரு ரொம்ப உடம்புல காயமாக இருக்கும். இப்போ அதுலேருந்து ரொம்ப ப்ளட்டெல்லாம் வருது. அவளுக்கு ஒரு மாதிரி டைஸியாக ஃபீல் ஆகுது. அப்போ அவங்க அம்மா போதுங்கிற அளவு அடிச்சுட்டு, சி உன்னையெல்லாம் பிள்ளையா பெற்றேன் பார்த்தியா? உன்னையெல்லாம் பறக்கும் போதே கொண்டிருக்கணும் நான். உன்னையெல்லாம் பெற்று வளர்த்து இங்கே பாரு, சாயங்காலம் உங்கள் அப்பா வருவார். இதெல்லாம் போய் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்கோ, சோத்தில் விஷத்தை வச்சு கொடுத்துருவேன். புரியுதுல? தேங்காய் பார்த்து கற்றுக்கோ எல்லாம். அவன் எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்கான். உன்னை விட சின்ன பையன், அதுவும் நம்ம வீட்டு பையன். அவன் எப்படி இருக்கான்? நீயும் தான் இருக்கியே அப்படின்னு தேங்கோட கம்பேர் பண்ணி திட்டிட்டு போகிறாங்க. ஓகே, இப்போது ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். ஆக்சுவலாக தேங்க யாருன்னா உங்களோட ரிலேட்டிவ் தான். லைக் உங்களோட அத்தை பையன். 2 பேருமே ஒரே வீட்டில் தான் இருக்கீங்க. பட் தேங் மட்டும் பக்கத்தில் மட்டும் ஒரு தனியாக ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு ஹவுஸை மட்டும் ரெண்ட்டுக்கு எடுத்திருப்பான். ஏன்னா அவனுக்குன்னு ஒரு ப்ரைவசி வேணும் அப்படிங்கிறதுக்காக அவன் அந்த வீட்டில் இருந்துப்பான். லைக் தூங்கும்போது அவனுக்கு எதாவது பர்சனலாக ஏதாவது இஷ்யூஸ்னால் எதனாலும் அவன் அங்கேருந்து பார்த்துப்பான். சாப்பிட்றதுக்கு அண்ட் வேறு மிச்சம் ஏதாவது
ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா இந்த வீட்டுக்கு வருவான். ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் வீட்டில் எல்லாருமே தேங்க தான் கொஞ்சுவாங்க. தேங் மட்டும்தான் அவங்களுக்கு. ஈவன் உங்கள் அம்மாவுக்கு கூட தேங்க தான் ரொம்ப இஷ்டம். தேங்கோட மாமும் உங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க. அண்ட் எல்லோரும் ஒன்றா ஒரே குடும்பமாக தான் இருக்கீங்க. பட் காலேஜில் யாருக்குமே தெரியாது நீங்களும் தேங்க ரிலேட்டிவ்ஸ்னு. அதுவும் தேங்க வந்து உங்களுக்கு அத்தை பையன்றது யாருக்குமே தெரியாது. நீங்கள் தேங்க விட ஒரு 3-4 வயசு பெரிய பொண்ணு. நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க அதை, பெரிய பொண்ணு. ஸோ அதனால் தேங்க்கும் உங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி விட்டு வச்சுருப்பாங்க. உங்கள் மாமுக்கும் உங்களென்னா சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அந்த தேங் மாமுக்கும் அதே மாதிரி தான். யாருக்குமே உங்களை பிடிக்காது. யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. அந்த வீட்டில் எல்லோரும் வந்து நீங்கள் ஒரு அனாதை மாதிரி தான் இருப்பீங்க. உங்கள் டேடு மட்டும் உங்களுக்கு அப்பப்போ வந்து சப்போர்ட்டிவாக பேசிவிட்டு உங்கள் கூட அப்படியே ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படி இருப்பார். ஸோ இப்போ என்னென்னா உங்கள் வீட்லேயும் சரி தேங்க வீட்டு சைடும் சரி எல்லாருமே தேங்க மட்டும் தான் சப்போர்ட்டு. ஸோ அதனாலே தேங்க வந்துட்டு காலேஜ்லலாம் உங்களை வச்சு புல்லி பண்ணுவான். பிகாஸ் இப்போ தேங்க வந்து உங்களுக்கு புல்லி பண்ணான்னு சொல்லி உங்கள் வீட்டில் சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. உங்களே தான் போட்டு அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனாலே உங்களை வச்சு நல்லா ஃபன் பண்ணிப்பான். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் யாருமே உங்களுக்கு சப்போர்ட் கிடையாதுல்ல. உங்கள் டேட் அப்பப்போ வந்து இந்த மாதிரி என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்பாரு. பட் நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் சொல்லி அதை வந்து உங்கள் மம்மிக்கிட்ட போய் அவர் கேட்டு அவர் பேசி ரொம்ப ஒரு மாதிரி பெரிய இஷ்யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே உங்கள் டேடிக்கிட்ட சொல்ல மாட்டீங்க. பட் அவர் வந்து உங்களுக்கு ஆறுதல் பண்ணிட்டு போவார். இப்படியே தான் டேஸ் போயிருக்கும். அண்ட் இப்போ எல்லாம் இந்த நிலமைக்கு வந்து காரணம் எல்லாமே இது தான். அண்ட் இந்த ரீசன் மட்டும்தான். ஓகேடா, இப்போ நம்ம பேக் டு த ஸ்டோரி. நீங்கள் அப்படியே அந்த அடியெல்லாம் வாங்கிட்டு அப்படியே உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. அங்கே போய்ட்டு எல்லாம் நினச்சி ரொம்ப அழுதுட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. தென் அப்படியே ஈவினிங் ஒரு 7 o'clock போல் அப்படியே எழுந்து கீழே வர்றீங்க. உங்கள் உடம்பு ஃபுல்லாக காயம், அங்கங்கே அப்படியே பிளட் க்ளாட் ஆகிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அங்கேருந்து ஒரு மெய்டு வந்துட்டு, மேம் சொல்லுங்க. நீங்கள் என்னை மேம்லாம் கூப்பிட வேணாம், என்னையே கூப்பிடுங்க. ஓகே, இந்தாங்க இந்த மருந்து போட்டுக்கோங்க, உங்களுக்கு உடம்புல ரொம்ப காயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அவங்கள பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகுறீங்க. அவங்கள பார்த்து என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் டக்குன்னு அவங்கள ஹக் பண்ணிட்டு, இல்லை எனக்கு வேணாம், நீங்கள் சொன்னதே போதும். இதுவரையும் எனக்கு அடிபட்டிருக்கு, இந்த மருந்து போட்டுக்கோன்னு யாரும் சொன்னது கிடையாது. ஃபஸ்ட் டைம் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள பார்க்குறீங்க. உங்களுக்கு ஹாப்பி டியர்ஸ் வருது. ஏன்னா இதுவரையும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது காலேஜில். பிகாஸ் யாராச்சும் வந்து உங்ககிட்ட க்ளோஸாக பேசினாலே தேங்காய் அவங்களே தான் பண்ணிவிடுவான். ஸோ ஆனால் யாரும் வந்து உங்ககிட்ட பேச மாட்டாங்க. வீட்லேயும் சப்போர்ட் கிடையாது. இந்த மாதிரி இருக்கும்போது உங்ககிட்ட ஃபஸ்ட் டைம் ஒருத்தவங்க வந்தாங்க, உனக்கு காயமாக இருக்குது, இதுக்கு மருந்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்குது. ஸோ நீங்கள் அவளை ஹக் பண்ணிட்டு, இந்த மருந்து நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சிடும், உங்களை இந்த வேலையை விட்டு எடுத்துருவாங்க. ஸோ அதனால் இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்க்குறீங்க, யாராச்சும் பார்க்குறாங்களான்னு. யாரும் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே அங்கேருந்து கீழே இறங்கி ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி கீழே போடுறீங்க. ஹாலில் தேங்க மாமா அண்ட் உங்கள் மாமா அந்த தேங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே போயிட்டு சும்மா கிச்சன் சைட் போகிறீங்க, ஏதாவது காஃபி ஏதாச்சும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அப்போ உங்கள் மாமா வந்துட்டு உங்களை பார்த்ததுமே, ஹே ஒயன் எதுக்குடி இப்போ கீழே வந்த அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட அப்படியே க்ளோஸாக வராங்க. நீங்கள் அப்படியே பேக்கில் போகிறீங்க. அப்போ உங்கள் மாமா வந்து, நில்லடி இப்போ எதுக்கு நீ கீழே வந்த? அதும்மா எனக்கு முடியல, ஃபீவர் அடிக்குதுமா, அதான் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கு. சரி காஃபி வச்சு குடிச்சிட்டு ஏதாவது டேப்லெட் போடலான்னு. ஓ, நீ வாழ்கிற வாழ்க்கைக்கு உனக்கு சோறு ஒன்று தான் கேடு பார்த்தியா அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ஷாக பேசுகிறாங்க. அப்போ தேங்காயோட அம்மா வந்துட்டு, இருங்க ஏன் இப்படி பிள்ளைய பேசுகிறீங்க? ஒயன் என்னாச்சு உனக்கு? என் காலையிலேருந்து சாப்பிட்லையா? அது இல்லை ஆண்டி, சாப்பிடலை. ஏன் சாப்பிடல? அது இன்றைக்கி எனக்கு ஆஃப்டர்நூன்லேருந்து ரொம்ப உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ தான் வெளியே வரேன். அண்டு ஃபீவர் அடிக்கிற மாதிரி இருக்குது. டேப்லெட் நான் வச்சுருக்கேன் ஆல்ரெடி. அண்ட் இப்போது தான் சாப்பிட்டா தான் டேப்லெட் போட முடியும். பிகாஸ் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டோஸ். அதான் இந்த பக்கம் வந்தேன். அண்ட் அம்மா, நான் வந்தது தப்பு தான், நான் ரூமுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறீங்க. அப்போது தேங்க மாமா உங்கள் கையை பிடிச்சிட்டு, ஒயன் அதான் வந்துட்டேல,
அம்மா சொல்கிறதெல்லாம் எடுத்துக்காதம்மா, நீ வா, ஆன்ட்டி உனக்கு சாப்பாடு தரேன், வா நீ சாப்பிடு, காஃபியெல்லாம் குடிக்க வேணாம், நீ சாப்பிட்டுட்டு அப்புறம் காஃபி குடிச்சிக்கோ, சாப்பிட்டு டேப்லெட் போட்டு போய் ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாங்க. நீங்கள் இல்லை ஆண்டி, நான் போய்க்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறீங்க. அப்போ உங்கள் மாமா வந்துட்டு, விடுங்க மிஸ் கிம், அதை அவள் பார்த்துக்கிறாள், அவள் பார்த்துக்கட்டும், அப்படியே காற்று எடுத்தா செத்துற மாட்டா, அப்படியே செத்தா நான் தூக்கி போட்டுக்கிறேன் அப்படின்னு ரொம்ப உங்களை பார்த்து முறைக்கிறாங்க. அப்போது தேங்காய் மாமன்ட்டு, சும்மா இருங்க மிஸ் மின், நான் பார்த்துக்கிறேன், ஒயன் நீ வா, அம்மா சொல்கிறது எதுவும் எடுத்துக்காதம்மா, நான் இருக்கேன் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. உடம்பு ஃபுல்லாக காயமாக இருக்காது, அவங்க நோட் பண்ணிட்டு, பட் அவங்க எதுவுமே கேட்கல. பிகாஸ் அதெல்லாம் கேட்டால் தேங்க ரொம்ப திட்டுவான்னு அவங்களுமே தேங்க தான் பயந்து போகிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு பொறுமையாக சாப்பிட்றீங்க. இவங்களுக்கு சாப்பிடக்கூட முடியல, உங்கள் விரலெல்லாம் அடிபட்டிருக்கும். தேங்காய் அதெல்லாம் பார்த்து லைட்டாக ஸ்மிர்க் பண்ணுறான். அவனுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு கொஞ்சம் கூட ஐயோ இப்படி பண்ணிட்டோமன்ற ஒரு கில்ட்டினஸ் இல்லை, ரொம்ப ஒரு மெர்சிலஸாக இருக்கான். நீங்கள் அப்படியே சாப்பிட முடியாமல் சாப்பிட்டுட்டு அப்படியே உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. நடக்கக்கூட முடியல. நீங்கள் அப்படியே போகும்போது ஸ்டெப்ஸில் தடுக்கி விழுந்துடுறீங்க. அதை பார்த்து தேங்காய் லைட்டாக ஸ்மிர்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு உங்களையவே பார்த்துட்ருக்கான். நீங்கள் விழுந்ததும் எதுவுமே ஆகாத மாதிரி இருந்துச்சு, மறுபடியும் போகிறீங்க. பட் உங்கள் லெக்கோட நீல்ஸில் அப்படியே ப்ளட் வருது. நீங்கள் அதை பார்த்துட்டு லைட்டாக சின்ன பெயின்ஃபுல்லான ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே போயிட்டு ரூமுக்கு போய் அப்படியே டேப்லெட்லாம் போட்டுட்டு, என் வாழ்க்கையில் காயம் என்ன புதுசா, எப்பயும் வர ஒரு விஷயம் தானே, என்ன மாதிரி யாருக்குமே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பெத்த அம்மாவே வேற ஒருத்தவங்க பையனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ரிலேட்டிவ்ஸ்னால் எப்படி வேணாலும் இருக்கலாமா, அதுவும் அவங்க அண்ணன் பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்மலாம் என்ன சொல்கிறது, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஒயன் இன்னும் கொஞ்ச நாள் தான் படித்து முடிச்சுட்டு இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போயிடணும். அண்ட் நீ தேங்க வேணாம், இவ்வளோ நடந்து எனக்கு தேங்க வேணுமான்னு கேட்டால் வேணாம், எனக்கு தேங்க வேணாம் அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி நினச்சிக்கிறீங்க. உள்ளுக்குள்ளே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் நீங்கள் சின்ன வயசுலேருந்து தேங்காய் அவ்வளோ ரசித்து தேங்காய் ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஒரு மாதிரி அப்சஸ்டாக பார்த்துட்டு வளர்ந்துருப்பீங்க. உங்களுக்கு அதனாலே தேங்காய் ரொம்ப இஷ்டம். தேங்காய் பிறந்தப்போ கூட நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கையில் வாங்கியிருப்பீங்க. உங்களுக்கே அப்போவே குட்டி ஏஜ் தான். பட் அந்த குட்டி ஏஜில் ஃபஸ்ட்டு டாக்டர் வந்து உங்கள் கையில் தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்கள் கையில் சும்மா வைக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. உங்கள்கிட்ட தான் ஃபஸ்ட்டு தேங்காய் காட்டியிருப்பாங்க. உங்களுக்கு அப்போலேருந்து தேங்காய் ரொம்ப பிடிக்கும். பட் லவ்வுக்கு ஏஜ் டசன்ட் மேட்டர் அப்படிங்கிற ஒரு பாலிசி வச்சுட்டு நீங்கள் தேங்காய்க்கு போய் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பீங்க. பட் அவன் இவ்வளோ அசிங்கப்படுத்தினதுக்கப்புறமா இனிமேல் அவன்கிட்ட போகணுமான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறீங்க. எப்படியே அந்த நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே நீங்கள் எப்பயும் போல் எழுந்திரிச்சி காலேஜ் போகிறீங்க. இப்போ ஃபுல் கவர்ட் பண்ணி போகிறீங்க. பிகாஸ் எஸ்டர்டே ஆனதில் உங்கள் உடம்பு ஃபுல்லாக வாண்ட் ஆகிருக்கும். தட்ஸ் வை நீங்கள் அப்படியே ஃபுல் கவர்டு பண்ணி போயிட்டுருக்கீங்க. அப்படியே கேட்டுக்கிட்ட பார்த்தா தேங்காயோட கேங்கும் நின்றுட்டுருக்காங்க. அப்போது ஜிமின், டே மச்சான், அது பாலா ஒயன் தானே? ஆமாண்டா, ஆமாம் அவளே தான், அவள் தான். ஏன்னா நேற்று எல்லாமே காட்டிட்டு வந்தா, இன்றைக்கி என்னெல்லாம் மூடிட்டு வந்துருக்கா அவளோட ஜிமின்னு சொல்கிறான். அப்போது தேங், டே என்னடா மச்சான், அது இல்லைடா, இன்னைக்கு மட்டும் என்னன்னு கேட்குறேன். அதுவா, நேற்றெல்லாம் அடி வாங்கின அடி அப்படிடா, அதான் உடம்பெல்லாம் காயமாயிடுச்சு போல், அதான் இன்றைக்கி மூடிட்டு வரா. எல்லாத்துக்கும் காயம் ஆனால் தான் மூடிட்டு இருக்கணும்னு தோணும் போல். அப்படி சொல்லிட்டு உங்களே பார்க்குறா. நீங்கள் அப்படியே தேங்காய் க்ராஸ் பண்ணி போகலான்னு போகிறீங்க. அப்போ தேங்காய் அப்படியே வேணுக்கிறே உங்கள் காலுக்குள்ளே அவங்க காலை விட்டுடுறா. நீங்கள் அப்படியே தடுக்கி தேங்காய் மேலே விழுக போகிறீங்க. தேங்காய் நீங்கள் அவன் மேலே விழுக போகிறீங்கன்னு தெரிஞ்சதும், எச்சி ஒத்தா என் கூட படுத்துட்டு வந்து முடியாமல் என் மேலே வந்து விழுறியாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பிடிச்சி தள்ளி விட்றான். நீங்கள் அப்படியே பேக் சைடு விழுக போகிறீங்க. அதாவது நீங்கள் இப்போ விழுந்தீங்கன்னா அவ்வளோதான். பிகாஸ் அங்கே ஒரு நல்லா ஷார்ப்பான ஒரு கல் இருக்குது. நீங்கள் அப்படியே அது மேலே விழுக போகிறீங்க. ஓகேடா, நான் இதோட இந்த பாட்டை இங்கே ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த நெக்ஸ்ட் என்னாச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம். அண்ட் ஹோப் யூ காய்ஸ் லவ் தி ஸ்டோரி. அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா
பார்க்குறேன். அண்ட் இது 5 ஷார்ட்டாக போடலான்னு நினைக்கிறேன். பட் இது 5 ஷார்ட்டாக வருமான்னு என்னன்னு தெரில. நான் எப்படின்றது பார்த்துட்டு போடுறேன்டா. 5 ஷார்ட்டுக்கு மேலேயும் ஆகலாம், இல்லை 5 ஷார்ட்டுக்குள்ளேயும் வரலாம், இல்லை 5 ஷார்ட்டாக கூட முடிச்சிடலாம். ஓகே ஓகேடா. ஹோப் யூ காய்ஸ் ஆல் லவ் தி ஸ்டோரி அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ காய்ஸ். பாய். see you the next story. அண்ட் இன்னும் வர ஒரு 2 வீக்ஸ்க்கு இந்த ஸ்டோரி தானே. இந்த ஸ்டோரி கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் நான் 1 ஷாட்லாம் போஸ்ட் பண்ணுறேன். பிகாஸ் இப்போது 2K இருக்குது. அண்ட் இந்த சீரீஸ் முடிச்சக்கப்புறம் நான் ஸ்ட்ரைட்டாக இது போடுறேன்டா. 1 ஷாட் நான் போடுறேன். நான் ஆல்ரெடி நிறைய 1 ஷாட் போட்டிருக்கோம். ஸோ சீரீஸ் எதுவும் போடல. இது வந்துட்டு 5 ஷாட்டாக முடிக்க முடிஞ்சா 5 ஷாட்டாக முடிக்கிறேன். இடையில வேணால் ஏதாவது சின்னதாக ஒரு 1 ஷாட் போட்டு வரேன்டா. ஓகே காய்ஸ், லவ் யூ ஆல் அண்ட் கீப் சப்போர்ட் அண்ட் டூ சப்போர்ட். ஆல்ரெடி இப்போ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. அண்ட் கமெண்ட்ஸும் ரொம்ப கம்மியாக வருது. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அண்ட் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.